அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பெரும்பாலும் சுக்கிர பகவான் என்பவர் அவர் எப்படிப்பட்டவர், என்ன நன்மைகளை செய்வார் என்பதும் பலருக்கு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்திலே மிகவும் நன்றாக இருந்துவிட்டால் அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும், தொழில்துறையில் முன்னேற்றத்தையும், திருமணத்தில் நல்ல வரன் அமைவதும், வீடு வாகன யோகங்கள் வாங்குவதும், சுகபோக வாழ்க்கைகள் அமைவதும், அரசு பதவிகள், பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரி உருவாக்கி தரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனின் அம்சம் முக்கியம் என்பது மிக பெரிய உண்மை. சுக்கிர பகவான் என்பது அசுபராக இருந்தாலும் அவர் 75% சுப பலன்களையே தருவார். சுக்கிரன் இருக்கும் இடத்தை பொறுத்து சுக்கிர பலன்கள் மாறுபட்டாலும் இப்பொழுது சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து வருகிற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்திற்கு செல்கிறார். மீனத்திற்கு 31/5/2025 வரை ஏறக்குறைய 120 நாட்களுக்கு மேலாக, அதாவது 120 நாட்களுக்கு மேலாக மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகிறார். அவ்வாறு சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சுக்கிர பகவான் மேச ராசிக்கு என்ன பலன்களை செய்யப் போகிறார் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கவிருக்கிறோம். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை தருவார் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாகக்கூடிய சுக்கிரன் அங்கு இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைவதால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அனைத்து வெற்றிகளையும் தரப்போகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். மேசராசிக்கு இதுவரையில் 11ஆம் இடத்தில் இருந்து சுக்கிர பகவான் பல லாபங்களை தந்திருப்பார். இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் வருவது என்பது அவர் உங்களுக்கு 2க்கு 7க்கும் உடையவர் என்பதும், அவர் இப்பொழுது 12இல் வருவது உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்களை தரும், மேலும் சுப செலவுகளை தரும். நீங்கள் வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது. பிரிந்த உறவுகள் சேர்ந்து சுமூகமான நட்பு பலப்படும் வகையிலே உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் தூக்கம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம் என்ற வகையிலே நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணலாம். பலருக்கும் வேலையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள், தளர்ச்சி ஏற்பட்டு முன்னேற்றங்களில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் கூடி வருகிறது. பலருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த குளறுபடிகள் அடைபட்டு புதிய கடன்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருப்பது. வேலையில் இருப்பவர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களை அடையக்கூடிய அளவிற்கு சுக்கிர பகவான் பல நன்மைகளை செய்யப் போகிறார். இவர் 4 மாதங்களுக்கு 120 நாட்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறார். இதுவரை இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தாருடன் ஒற்றுமைகள் ஏற்படும், மனக்கசப்புகள் நீங்கும், தொழிலில் வர்த்தகத்தில் நல்லதொரு நிலையான வருமானத்தையும் அதன் மூலம் ஈட்டுகிற பணத்தை சுப செலவுகளாக நீங்கள் செய்வீர்கள். வீட்டினில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடும். மேசராசிக்காரர்களை பொறுத்தளவில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதல் கைகூடும், திருமணம் வரை செல்லும். கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார் என்று சொன்னால் மிகவும் பொருத்தமான விஷயம். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள், வாழ்க்கையில் தடுமாற்றங்களை தந்து கொண்டிருந்த பல கிரகங்களின் கூட்டு தடைகள் விலகி இப்பொழுது சுக்கிர பகவான் உங்களுக்கு முழுமையான வெற்றியினை வாரித்தரப்போகிறார். இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு நற்பலன்களை தரப்போகிறார். மேலும் மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபத்திலே இருப்பதனால் பரிவர்த்தனை யோகமாக உங்களுக்கு மீனராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மேசராசிக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால் மேசராசி நேயர்களுக்கு 120 நாட்களுக்கு பலவிதமான நன்மைகள், தொட்டது தொடங்குதல், செல்வாக்கு உயரும், செல்வம் சேரும், வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும், உற்றார் உறவினர்களிடத்தில் நற்பலைகள் கூடும், பொது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், இளைஞர்களுக்கு காதல் கைகூடுவது மட்டுமல்ல திருமணமும் கைகூடும், படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்திலே வேலைக்கு செல்வதற்கும் நல்ல வேலை அமைவதற்கும் வாய்ப்புகள் தேடி வரும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு
நல்ல இல்லறம் சிறக்கக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் தேடி வருகிறது. மேலும் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த 120 நாட்கள் என்பது சுப செலவுகள் நன்றாக நடக்கும். சுப விரய செலவுகளாக இருந்தாலும் பயனுள்ள வகையிலே மங்களகரமான செலவுகள் இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பம் ஒற்றுமையுடன் விளங்கும். குடும்பத்தார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள். ஆகவே சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்தாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு 120 நாட்களுக்கு மிகவும் செல்வம் செல்வாக்கை உயர்த்தும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மேசராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் 120 நாட்கள் மிகவும் சுபிட்சமாகவும் வெற்றி நடை போடப் போகிறார்கள் என்பதை யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்கிர பகவானின் ஆசியும் உங்களுக்கு குரு பகவானின் ஆசியும் இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.